வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சாப்டர் 1 அப்படின்ற ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, அதுவும் தமிழ் டப்பிங்கோட. இந்த படம் ஒரு கப்பிளுக்கு ஒரு லோன்லி பிளேஸ்ல நடக்கக்கூடிய ஆபத்துகள் அப்படின்ற மாதிரியான தீம்ல எடுக்கப்பட்ட கதை. ஆக்சுவலா அந்த கப்பிள ஸ்டார்டிங்லேயே காட்டுவாங்க. இவங்க தங்களோட 5th ஆனிவர்சரியை கொண்டாடுறதுக்காக ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி போவாங்க. போன இடத்துல இவங்களுக்கு சில சம்பவங்கள் நடக்குது. அது மட்டும் இல்லாம இவங்களோட கார் ரிப்பேர் ஆயிருது. கார் காலையில தான் ரெடி ஆகும் அப்படின்றதுனால அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்டேலயே இவங்க தங்குறாங்க. அதுவும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட் மாதிரியான ஒரு இடம். அந்த இடத்துல இவங்களுக்கு ஏகப்பட்ட ஆபத்துகள் வருது. அந்த ஆபத்துகள் என்னென்ன, அதுல இருந்து இவங்க சர்வைவ் ஆனாங்களா, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டிசைன் பண்ண விதம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது தமிழ்ல கேம் ஓவர் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சுல, கிட்டத்தட்ட அந்த ஸ்டைல்ல ஒரு மாதிரி மாஸ்க் எல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி வித்தியாசமா டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல அந்த த்ரில் ஃபேக்டர் அப்படின்றதையுமே ரொம்ப சூப்பராகவே ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இருந்து இவங்க தப்பிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகளா இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இவங்களை அட்டாக் பண்ணக்கூடிய காட்சிகளா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நீட்டா காட்சிப்படுத்தப்பட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ அந்த லொகேஷனும் சரி, இந்த படத்தோட விஷுவலும் சரி, இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் அப்படின்னே சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அந்த அமானுஷமான சம்பவங்கள் எல்லாமே நைட்ல நடக்கிற மாதிரி காட்சிப்படுத்திருப்பாங்க. அது எல்லாமே நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கதையோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு கொலையோட தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது ஒரு காட்டுப்பகுதியில ஒரு கொலை நடக்குது அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த குற்றம் ரிலேட்டடான ஒரு ஸ்டாட்ஸை சொல்லி ஆரம்பிப்பாங்க. அதுவே ஒரு நல்ல டோனை இந்த படத்துக்கு செட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றதுமே 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். ஓவரால் ஒரு மாதிரி கிரிப்பிங்கா போன ஒரு கதை தான். பட் பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த படத்துல டீடைலிங் அப்படின்றது சுத்தமா இல்லை அப்படின்னே சொல்லுவாங்க. அதாவது எதுக்காக இந்த கொலைகள்லாம் நடக்குது, டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்களுக்கு ப்ராப்பரா என்ன ஆச்சு இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லாம ஒரு மாதிரி அப்ரப்டா முடிச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்டா இந்த படத்துல எனக்கு பட்டுச்சு. சொல்ல போனா அந்த கப்பலுக்கு நடக்கக்கூடிய ரேண்டம் அட்டாக் அதுல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத மட்டும் தான் சொல்ற மாதிரியான ஒரு படமா இருந்துச்சு. ஆல்சோ புதுமை அப்படின்றதெல்லாம் பெருசா அந்த படத்துல இல்லவே இல்லை. ஆக்சுவலா நார்மலான சர்வைவல் த்ரில்லர்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு தீம்ல தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதுலயுமே இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது அமைச்சிருக்கலாம். பட் ஓவரால் கண்டிப்பா ஒன்ஸ் ஓடிடியில பாக்குற மாதிரியான ஒரு படமா தான் இந்த படம் வந்திருக்கு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில காட்சிகள் இதுல இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.